வணக்கம் சார். வணக்கம் சைமன். கூலி வந்து நேற்று நம்ம பார்த்துட்டு நம்ம நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருந்தோம். பட் ட்விட்டரில் வந்து என்னன்னா நம்மளை போட்டு பொழந்துருக்காங்க. எதுக்குடா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தீங்க, காசு வாங்கிட்டு நீங்கள் ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ஒரே நெகட்டிவ் கமெண்ட்ஸாக அடித்து தள்ளிட்டாங்க. இது நிஜமாலுமே படம் பார்க்குறவங்க வந்து இது வந்து நார்மலாக இருக்குது, நல்ல படம் தான், கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் இது வந்து நல்ல படம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? நம்ம ரிவ்யூ பண்ணதே தப்புன்னு எல்லாரும் நம்மள சொல்லிட்டு இருக்காங்க. ரிவ்யூ பண்றது நீங்க சோஷியல் மீடியால 1000 இது சொல்லதான் செய்வாங்க. வந்து நம்ம பேசுறதே என்ன பேசணும், வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் தான் பேசணும். வந்து முழுக்க பாசிட்டிவாக பேசல, வந்து ரெண்டுத்தையும் கலந்த மாதிரி தான் பேசணும். ரெண்டாவது என்னன்னா, நம்ம ஒரு ஃபேன்ஸோட போய் பார்த்தது, அதுவும் வெளி மாநிலத்தில் ஆந்திராவில் பார்த்தப்போ அங்க எல்லா ஃபேன்ஸும் கலந்துருந்தாங்க, எல்லா மக்களும் கலந்துருந்தாங்க, மாற்றுமொழி பேசுபவர்களோட இருந்தாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த பண்டத்தை கொண்டாடிட்டு இருந்தாங்க. அடுத்த ஒரு 300 மீட்டர்ல ஒரு தியேட்டர் இருந்தது, அதில் வார் 2 போயிட்டு இருந்தது. அங்கிருந்து வந்த ரசிகர்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, அதையும் தான் நம்ம கேட்டிருந்தோம். இது முழுக்க ஒரு ரஜினிக்கான படம், வந்து அவருக்கான படம். அது முக்கிய குறைகளே இல்லை நம்ம சொல்ல, அதாவது வந்து நெகட்டிவே இல்லைன்னு சொல்ல, வந்து நெகட்டிவும் இருக்குது. அதை தாண்டி வந்தாங்களா அந்த ஃபேன்ஸ், பார்த்தாங்களா, அப்படி கொண்டாடிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு ஃபேன்ஸுக்கான படம் இது. வந்து சார், இந்த படம் வந்து தக் லைஃபை விட ரொம்ப மோசமா இருக்கு, இந்தியன் 2வை விட ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க இந்த படம்லாம் எப்படி நம்ம பார்க்குற வெளியே வந்த எல்லாருமே இதெல்லாம் உள்ளேயே போய் உட்கார முடியல, 5 நிமிஷம் உட்கார முடியல, 10 நிமிஷம் உட்கார முடியல. இதெல்லாம் யாரு சார் இந்த மாதிரி எல்லாம் பரப்புறது? எனக்கு அது புரியவே இல்லை சார். இவங்கெல்லாம் எங்க இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது சார். சோசியல் மீடியாவில் முகம் ஒவ்வொரு சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு போடும்போது உங்களுடைய ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பரு, இல்லைன்னா உங்களுடைய போட்டோவோட போடணும், ஒரிஜினல் போட்டோவோட போடணும்னு ஒரு கண்டிஷன் கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, இந்த மாதிரியான இதுவே வராது. ஒரு கமெண்ட் வராது. சும்மா ஒரு ஆளே வந்து 200 ஃபேக் ஐடியை வச்சுக்கிட்டு அடிக்கடி குறிப்பா ஒரு வன்மத்தோட நம்ம பொதுவாக நம்ம வந்து நான் வந்து சைமன், நான் ஒரு சினிமா பத்திரிகையாளர். நமக்கு வந்து யார் வேண்டவங்க யார் வேண்டாதவங்க, அப்புறமா இவருடைய ரசிகர் நான் அவருடைய ரசிகர், நான் யாருக்கிட்டும் போய் நிற்க போறியா, இதுவும் கிடையாது. நான் ஒரு சினிமா பத்திரிகையாளர். இத்தனை காலம் கடந்து வந்திருக்கும் பொழுது ஒரு நல்ல படத்தை நல்ல படம் சொல்ல போறோம், நல்லா இல்லைன்னா அந்த படத்தை நல்லா இல்லைன்னு சொல்ல போறோம். அதுல வந்து ரஜினி படம், விஜய் படம், அஜித் படம், கமல் படம் தரம் பிரிச்சு பார்க்க போறது இல்லை. வந்து இதுதான் வந்து ஒரு கரெக்டான ஒரு விமர்சனமாக இருக்கும், நியூட்ரலா பேசிட்டு போவது. அந்த வகையில பாத்தீங்கன்னா கூலி படம் ஒரு ஃபேன்ஸுக்கான படம், வந்து ரஜினி ஃபேன்ஸுக்கான படம். வந்து இதில் சில குறைகளும் இருக்கிறது அப்படின்னு தான் ஒரு உண்மை. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து இந்த பட ப்ரமோஷனுக்காக நிறைய விஷயங்களை வந்து இன்டர்வியூஸாக கொடுத்து தள்ளி இருந்தாரு. 2 மணி நேரம் இன்டர்வியூ, 3 மணி நேரம் இன்டர்வியூ, அப்படி நிறைய இன்டர்வியூஸ் வந்து கொடுத்துருந்தாரு. அவர் வந்து இந்த அளவுக்கு பேசுறாரு அப்படின்றத வச்சு எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட படம் போய் பார்த்ததால தான் இந்த ஏமாற்றமா சார்? நிச்சயம் அருமையான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. வந்து அதாவது ஒரு இன்டர்வியூனா எவ்வளோ நேரம் கொடுப்பாங்க? இப்போ நாம் ஒரு இன்டர்வியூ பேசிகிட்டு இருக்கோம், அதிகபட்சமாக 1/2 மணி நேரம் தான் பேச முடியும் சைமன். அதுக்கப்புறம் வந்து போர் அடிச்சு போயிடும். ஒவ்வொரு சேனல்லையும் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் 3 மணி நேரம். அதை தான் ரஜினி சொன்னார் ஆடியோ லான்ச்சில், நின்றுக்கிட்டு பார்க்குறேன் முடியல, படுத்துக்கிட்டு பார்க்குறேன் முடியல, கரண்ட் பார்க்குறேன் முடியல, தூங்கிட்டு காலைல எழுந்து பார்க்குறேன், அந்த இன்டர்வியூ முடியவே இல்லை அப்படின்னு வச்சு செஞ்சுட்டாரு. பொதுவாக நான் திரும்பவும் சொல்கிறது என்னன்னா, ஒரு இன்டர்வியூ கொடுக்குறீங்க நீங்கள் சைமன், நீங்கள் ஒரு பட டைரக்டர், நீங்கள் ரஜினி வச்சு படம் பண்ணியிருக்கிறீங்க, உங்களை வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னா அந்த படம் சம்பந்தமாகத்தான் நீங்கள் பேச வேண்டும். அதுதான் தர்மம், அதுதான் நியாயம். நீங்க வந்து முந்தைய படங்களுடைய இதெல்லாம் கொண்டு வந்து பேசணும் எந்த விதத்துல? இந்த பட ப்ரொமோஷனுக்காக தான் நீங்க வந்து பேட்டி கொடுக்குறீங்க. அப்ப என்ன ஆயிடுது, இந்த படத்து மேல முந்தைய படங்களுடைய இதெல்லாம் கொண்டு வந்து ஐப்பு ஓவரா ஏத்தி அதுல ரசிகர்கள் வந்து எல்சியூக்குள்ள, நீங்க படம் ரிலீஸுக்கு முதல் நாள் தான் எல்சியூக்குள்ள இருக்கா இல்லையான்னு ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்குறீங்க. அது முதல்ல சொல்லிட வேண்டியது தானே, எல்சியூக்குள்ள இல்லைங்கன்னு. சிவகார்த்திகேயன் இருக்காரா இல்லையா அப்படி இவர் சொல்லல. அது மாதிரி ஒரு விஷயம் வருதா? இல்லைங்க, நீங்க வாங்க நார்மலா ஒரு ரஜினி படம் பார்க்க வரீங்களா, நீங்க வந்து ஒரு கொண்டாட்டமா இதை மட்டும் திரும்ப சொல்லியிருந்தாரு. 1000 கோடி அப்படின்னு விட்டு நம்பர்ஸ் மேல எனக்கு கணக்கு கிடையாது, வர ஃபேன்ஸுக்கு வந்து திருப்தியா இருக்குன்னு. ஆனால் பல விஷயங்களை லியோ 2 சம்பந்தமா பேசி, மாஸ்டர் 2 சம்பந்தமா பேசி, இது தேவையில்லாத ஒரு விஷயம் தானே. இந்த இன்டர்வியூல இந்த இன்டர்வியூ 2 மணி நேரம் போகுதா? நீங்க கிரிப்பா ஒரு 40 நிமிஷத்துல இந்த இன்டர்வியூ போயிருக்கலாம். வந்து பார்த்தா வளைச்சி இன்டர்வியூ கொடுத்து, உண்மையில இந்த எதிர்பார்ப்புக்கு மிகப்பெரிய காரணம் வந்து இந்த படத்தினுடைய இயக்குனர் தான். அவருடைய சம்பளத்தை வெளியே சொன்னதும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க சார். ஏன்னா 50 கோடி எனக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரு பிராங்கா வெளியே சொல்லிட்டாரு. இவருக்கு 50 கோடியா அப்படின்ற வன்மத்திலையும் நிறைய பேர் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு டாக் இருக்கு சார். வன்மத்தை தாண்டி உங்களுக்கு இப்போ வந்து சினிமாவில் எவ்வளோ பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க சைமன். வந்து முதல் படத்துக்கு சம்பளம் வாங்காத டைரக்டர்லாம் இருக்காங்க,
இன்னும் லட்சங்களை தாண்டாத டைரக்டரா இருக்காங்க சம்பளத்துல, இன்னும் சாதாரண தொழிலாளியா இருக்காங்க. அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஒரு விஷயம் பாருங்க. நீங்க லோகேஷ் கனகராஜ் 50 கோடி வாங்கியிருக்கிறாரு தாண்டி பல ஹீரோக்கள் 100 கோடி, பல ஹீரோக்கள் இல்ல, சில ஹீரோக்கள் 100 கோடி ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறாங்க அப்படின் பொழுது இப்ப சாமானியனுடைய மனநிலை என்ன இருக்கும்? ஒரு ஏரி வேலை செய்யறாங்க 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல 200 ரூபாய் கூலி அப்படின்னா, ஏன்பா இந்த டைரக்டருக்கு 50 கோடியாம, இந்த நடிகருக்கு 180 கோடியாம, இந்த நடிகருக்கு 240 கோடியாமன்னா அந்த சாமானியுடைய மனநிலை எப்படி இருக்கும்? சில பேர் உள்ள லட்சங்களே பார்க்காதவங்களா இருப்பாங்க. இது உண்மையிலே இயல்பாவே இது என்ன சொல்றது, சைக்காலஜிக்கலா ஒரு கோபம் தான் வரும். இவர் சொன்னதால இவர் ஓப்பனா சொல்லிட்டார், சொல்லாம போறவங்களும் இருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதை சொல்லியிருக்க கூடாதுதான் எனக்கு தோணுது. லியோ படத்துல செகண்ட் ஹாஃப் ரொம்ப நிறைய பேருக்கு அந்த நரபலி கொடுக்கறது நிறைய பேர் அது ஒரு லாஜிக் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த படத்துலயும் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு 18 கேள்விகள் கேட்டிருக்காங்க. எதுக்கு சத்யராஜ் அவர்களுக்கு 3 பொண்ணு, ஏன் ரஜினி அவர்கள் ஸ்ருதிஹாசனை தன்னோட பொண்ணுன்னு சொல்லாம விட்டாரு, அந்த மாதிரி லாஜிக் மிஸ்டேக்ஸ் படத்துல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நமக்கு அது படத்தோட ஒன்றி போனதால எதுவும் தெரியல. அதுக்கப்புறம் யோசிக்கும் போது நமக்கே அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு சார். படத்துல இந்த அளவுக்கு லாஜிக் மிஸ்டேக்ஸ் அவர் 2 வருஷம் படம் பண்ணியிருக்காரு. அப்படி இருந்தும் இந்த விஷயத்தை ஏன் சார் கவனிக்காம விட்டுட்டாங்க? இல்லை, இது நியாயமான கேள்வி. இது நான் திரும்பவும் போய் 2வது முறை படம் பார்த்தேங்க. 2வது முறை சென்னையில் ஒரு படம் பார்த்தேன்னா, நீங்கள் சொல்கிறது ரைட் தான். நாம தான் அந்த படத்தை பார்த்தோம். ஃபேன்ஸ் அப்படி அந்த சத்தம், அந்த கொண்டாட்டம், அது நம்ம என்னன்னா அந்த ஃபேன்ஸோட சேரும்போது அந்த மூடு தான் நமக்கு வந்துடும். அப்படி வரும்பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த லாஜிக் மிஸ்டேக் இருக்கு, இல்லாமலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் பல பேர் பல கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்காங்க. நீங்கள் சொல்கிறது பிரமாதமான ஒரு விஷயம் சைமன். என்னென்னா, ஒரு படத்துக்கு 2 வருஷம் நீங்கள் செலவிட்டுருக்கீங்க. 2 வருஷத்தில் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு டிஸ்கஷன் நடந்திருக்குன்னு தெரியல. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் கிட்ட அவ்வளோ அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்களாம். அந்த அசிஸ்டன்ட்களோட டிஸ்கஷன் பண்ணி அவர்களுடைய கருத்தை அவர் ஏற்றுக்கிட்டாரா இல்லையா, இது ஒன் மேன் ஷோவா நான் வச்சது தான், இதுதான் நான் பண்ணது தான் சீனு, இதுதான் பண்ணணும் அப்படின்னு மாதிரி ஒரு விஷயம் இருக்கா, இல்லது இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்துட்டோம் நாம டக்குன்னு காட்சி அடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டாரான்னு தெரியல. ஆனால் இன்று படம் பார்ப்பவர்கள் மிக புத்திசாலிகள். அவங்க கண்டிப்பாக கேள்வி கேட்டு தான் ஆவாங்க. நீங்கள் ஒரே ஒரு காட்சி மட்டும் எனக்கு ஒரு தம்பி வலைதளத்தில் கேட்டிருக்காரு. சத்யராஜ் ஸ்ருதிஹாசன் மகள்கிட்ட சொல்கிறாரு, உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இந்த நம்பர் கூலி நம்பருக்கு ஒரு ஃபோன் பண்ணு, லேண்ட்லைனுக்கு, அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு. அதை ஏன் தேவாவே ஹெல்ப் பண்ணுவார், என் நண்பன் தான் அவர் அப்படின்னு நேரடியாக சொல்லிட்டு இருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி நியாயமான கேள்வியாக இருக்குது. இதற்கு முழு பதில் பொறுப்பு இயக்குனர் தான் சொல்லணும், இயக்குனரே தான் சேரும். சார், லியோ படத்தோட நெகட்டிவ் ரிவ்யூ வந்தப்போ அவர் எனக்கு ரிலீஸ் டேட்டை சொல்லிட்டு அதுக்கப்புறம் படத்தை எடுக்க ஆரம்பிச்சதால தான் என்னால் ஷார்ட் பீரியடில் இந்த விஷயத்தை பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு சார். ஆனால் இப்போ இவருக்கு 2 இயர்ஸ் இவ்வளோ டைம் கொடுத்தும் அந்த லியோவை விட இதில் அதிகமாக சொதப்பின மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களே சார், அதை எப்படி சார் பார்க்குறது? உண்மையிலே ஒரு நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு படத்தினுடைய கதை ஈஸியாக சொல்லிடலாம். இது ஒரு பெரிய கதை, ஒரு ஃப்ளாட்டான கதை தான். ஆனால் ஸ்க்ரீன் பிளே முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஸ்க்ரீன் பிளேவை தாண்டி லாஜிக்கலான கேள்விகள் இருக்குல்ல, அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்தாங்க லியோவில், எனக்கு இவ்வளோ காலத்தில் முடிக்கணும்னு சொன்னாங்க, அதனால அதில் நான் சரியாக பண்ண முடியலன்னு. சரி, 2 வருஷம் டைம் இருக்குது. ரஜினிகாந்த்ன்ற ஒரு மாபெரும் ஒரு நடிகர் கையில் கிடச்சிருக்காரு. சன் பிக்சர்ஸை விட வேறு என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணாலும் கேட்கறதுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. 350 கோடி செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பொழுது இயக்குனர் இதுலேயும் ஏன் அவர் கோட்டை விட்டார், ஏன் இந்த லாஜிக்லாம் அவர் பதில் சொல்ல அப்படின்ற விஷயம் எனக்கே ஒரு புதிராக இருக்குது. நீங்கள் அவர்கிட்ட தான், டைரக்டர்கிட்ட தான் இதை கேட்கணும். ட்விட்டரில் நிறைய ரஜினி ஃபேன்ஸ் வைக்கிற ஒரு அலிகேஷன் என்னன்னா, இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் பரப்புற எல்லாருமே ஒரு கும்பலை சேர்ந்தவங்க, ஒருத்தரோட ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க சார். அது நிஜமாவே அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, நீங்க அப்படி பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வெளியே போகும்போது அந்த விஷயம் ஒரு பரவலா தெரியும். இல்லை, ஒரு தியேட்டருக்கு போறோம், 2-3 தியேட்டருக்கு போறோம் அப்படின்னா அங்க ரசிகரா தான் பாத்துட்டு இருக்காங்க. நீங்க எப்பவுமே இந்த சோசியல் மீடியாவை இந்த ஒரு கும்பல் யாரா கூட இருக்கட்டும் அதை ஒரு தவறான இதுக்கு பயன்படுத்துற ஒரு விஷயம் உட்காந்துக்கிட்டு கையில ஒரு போன் கிடைச்சது அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் பதிவு போடலாம் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்கு. இங்க யாருக்கும் வாய்க்கா வரப்பு தகராறு கிடையாது, யாருக்கும் அங்காளி பங்காளி தகராறு கிடையாது. இது ஒரு சினிமாவை பார்க்கணும். ரஜினிகாந்த் ஒரு மாஸ் ஹீரோ, அவருக்கான ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. விஜய் ஒரு என்ன சொல்றது, ஒரு மாஸ் ஹீரோ, அவருக்கான ரசிகர்கள். இதே போலதான் ஒருத்தம். நீங்க அஜித்துக்கு ஒருத்தர். விடாமுயற்சிலாம் ரொம்ப கேப்புக்கு அப்புறம் நம்ம போனப்ப பாத்தீங்கன்னா ஆந்திராவை தான் போனோம்.
எப்படி வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க வந்து. அதனால ஒவ்வொருத்தருக்கான ஒவ்வொரு ஹீரோக்களுக்கான ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க யாரும் வந்து வெளியே வந்து குடும்பிப்படி சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டே கிடையாது. வந்து இது அப்படியே கடந்து போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். கூலியோட இந்த மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்து ஜெயிலர் 2க்கு ஏதாவது பிரச்சனையா வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஜெயிலர் 2 வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஐப் கொடுக்க மாட்டாங்கன்னு தோணுது எனக்கு வந்து. கண்டிப்பா வந்து ஒரு ஐப் கொடுக்க மாட்டாங்க, அது பாட்டு சாதாரணமா இருக்கட்டும், அந்த ஐப்பே உருவாகாது. இல்லைன்னா நெகட்டிவான ஒரு விஷயம். இப்போ ஜெயிலருக்கு எப்படி வந்தது தெரியுங்களா உங்களுக்கு? முந்தைய படமான அண்ணாத்த தர்பாருடைய அந்த தோல்வியெல்லாம் வந்து அது மாதிரி தான்ப்பா இருக்கும் ஜெயிலரும் வந்து. இது என்னத்தை வந்து அவர் என்ன வயசான கெட்டப்பில் நடிக்கிறாருன்னா அதுக்காக படம் இதுவாகிடுமா அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பே இல்லாமல் இருந்து போன பிறகு தான் அது வந்து இதுவாச்சு. இங்கே ஜெயிலரில் ஒரு விஷயம் என்னன்னா, அதில் நடித்த நடிகர்கள் இருக்காங்களே, மோகன்லால் ஆகட்டும், ராஜ்குமார் ஆகட்டும், சிவராஜ்குமார் ஆகட்டும், இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்கள வந்து அவர் ப்ளே பண்ணி சொல்லிட்டு இவர் இருப்பார், சும்மா இருப்பார். நீங்கள் கூலிலேயே பார்த்தீங்கன்னா சுருதிஹாசன் வந்து பார்த்துட்டு வரதுக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் எக்மோ இருக்கான், ஆள் அனுப்புகின்றான்னுவார். நான் என்ன எதிர்பார்த்தேன் தெரியுங்களா? கட் பண்ணால் அங்கே வந்து உபேந்திரா இருப்பாருன்னு பார்த்தேன். இவரும் உபேந்திரா வந்து நிற்பாங்க. இந்த இடங்கள் தான் வந்து இது டைரக்டர் பார்க்க வேண்டியது தான் வந்து. ஏன்னா ரஜினிகாந்த் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து ஓகே சொல்லியிருக்காரு, செகண்ட் ஹாஃப் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு, நம்மளும் பேசியிருக்கிறோம். அவர் வந்து ஒரு டைரக்டரை வந்து என்ன சொல்றது, டைரக்டருடைய தலையீட்டில் போகவே மாட்டார். டைரக்டர் ஏதாவது இப்போ ஜெயிலருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நெல்சனுக்கு அமைஞ்சது இன்னொரு விஷயம் என்னன்னு நான் கேள்விப்பட்டது. சார் நீங்கள் இறங்கி என்னன்னு பாருங்க, நீங்கள் ரஜினி கிட்ட அவர் முழுசாகவே வந்து இது பண்ணது. ஏன்னா அவர் முந்தைய படமான பீஸ்டுக்கு கலவையான விமர்சனம் வந்தப்போ இதில் வந்து நெல்சன் இருப்பாரா இருக்க மாட்டாரா, அவர் மாற்றப்படுவார், இந்த மாதிரியான விஷயம்லாம் இருந்தபோது, சார் நீங்கள் வந்து ஒரு கோ டைரக்டர் மாதிரி இல்லது நீங்கள் வந்து ஒரு டைரக்டர் மாதிரி எனக்கு கொஞ்சம் ஆலோசனை சொல்லுங்கன்னு எடிட்டிங் டேபிள் வரைக்கும் உட்காந்துருக்காரு ஜெயிலரில் வந்து ரஜினிகாந்த். இப்போ இதில் என்ன, லோகேஷ் கனகராஜ் ஒரு டைரக்டர், அவர்கிட்ட ஏன் நாம போய் அவரில் இன்டர்ஃபேர் ஆகணும்னு அவர் நினைக்க மாட்டார். எப்பவுமே இயக்குநர்களுக்கான நடிகர்கள் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன்று ரஜினிகாந்த், இன்னொன்று விஜய். வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு அவங்க மட்டும் போய் உட்காந்துருவாங்க. அது அதுவே கூட சில சமயம் ப்ளஸ்ஸாகவும் மாறும், மைனஸாகவும் மாறும். அதுதான் இந்த படத்துக்குன்னு நினைக்கிறேன் நான் வந்து. ஜெயிலர் படத்தில் சிவராஜ்குமார் சாரும் மோகன்லால் சாரும் ஜாக்கி ஷெராஃப் இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து பண்ணியிருந்தது வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்தது. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. பட் கூலிலையும் அதே செட்டப்பு அதே மாதிரியே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது நமக்கு வந்து கொஞ்சம் போர் அடித்த மாதிரி ஆயிடுச்சா சார் அந்த விஷயம்? இல்லை, ஜெயிலருடைய உங்களுக்கு கதைக்களம் பார்த்தீங்கன்னா, இவரால் வந்து அதாவது வந்து ஒரு ஜெயிலரால் நாங்கள் வந்து ஒரு பயன் பெற்றவங்க, ஜெயிலரால் நாங்கள் ஒரு மறுவாழ்வு பெற்றவர்கள், ஜெயிலரால் நாங்கள் வந்து ரஜினிகாந்த் இந்த கேரக்டரால நாங்க வந்து ஒரு புது மனிதனா மாறினவங்க, அவருக்காக நாங்க என்ன வேணாலும் இறங்கி செய்வோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுல, இது ஆடியன்ஸுக்கு சூப்பரா கனெக்ட் ஆயிடுச்சு. கலக்கியானு நீங்க ரஜினி இல்லாத இடத்துல சிவராஜ்குமார் போவாருங்க, போனவன கிளாப்ஸ் அடிச்சு நொறுக்குனாங்க. வந்து அங்க ஜாக்கி ஷெராஃப் அங்க ஒரு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இதுதான் அந்த படத்துக்கு வந்து பெரிய வலுவாச்சு. ஓவராலா ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் என்ன அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியா இருக்கு. உங்களுக்கு தெரியுமா சார் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளவு ஆயிருக்குன்னு? இல்ல, சன் பிக்சர்ஸ் வந்து அறிவிச்சிட்டாங்க, இதுவே போட்டுட்டாங்க பதிவே, 151 கோடி அப்படின்னு போட்டிருக்காங்க. வேர்ல்டு உலகம் முழுக்க முதல் நாள். நான் ஒரு ட்ரேடிங் நண்பர்கிட்ட கேட்ட பிறகு பார்த்தீங்கன்னா 170 கோடியே வந்திருக்கு சார். இவங்க கொஞ்சம் முன்ன பின்ன, ஏன்னா கரெக்டா சொல்ல முடியாது, முன்ன பின்ன அப்படி சொல்லியிருக்காங்க. ஒரு 170 கோடி அப்படின்ட்டு ஒரு பெரிய வசூல் தான். வந்து நீங்க லியோவே பார்த்தீங்கன்னா 140 கோடி ஃபர்ஸ்ட் டே வந்து அதை பிரேக் பண்ணி இருக்குது அப்படின்போது நாம தான் பார்த்தோமே வந்து ஒரு டிக்கெட் கிடைக்காம அப்படி அல்லாடினது. குறிப்பா வந்து அமெரிக்காவில் வந்து ப்ரீ புக்கிங் அப்புறமா வந்து பிரீமியர் ஷோ இதெல்லாம் சேர்த்து $4 மில்லியன் வந்து ஒரு பெரிய இதுதான். வந்து நீங்க இந்த பாத்தீங்கன்னா 3 நாள் தொடர்ச்சியா லீவு வருது, வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் ஒரு பெரிய கலெக்ஷன் பாத்துறோம். திங்கட்கிழமையில இருந்து வந்து அதுக்கு ஒரு தனி ஆடியன்ஸ் வருவாங்க. வந்து இது வந்து வசூல் ரீதியா ஒரு வெற்றி படம் தான் செய்யப்படுது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அடுத்த இன்டர்வியூல சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.